ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கலர் பேப்பர் வச்சு எப்படி க்யூட்டான ஃப்ளவர் பொக்கே செய்கிறதுன்னு பார்க்கலாம். கலர் ஷீட் கட் பண்ணி இப்படி ஃபுல்லாக ரோல் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எத்தனை ஃப்ளவர் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. நான் 7 பீசஸ் ரோல் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு கலர் ஷீட் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அது ஆப்போசிட் பக்கம் ஓப்பன் பண்ணி க்ளூ போட்டு ஒட்டி விட்டுக்கோங்க. உங்களுக்கு ஃப்ளவர் வந்து பெருசாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு பெரிய ஷீட் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நான் குட்டியான ஃப்ளவர் தான் மேக் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு என்ன கிராஃப்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இதே மாதிரி ஒரு எல்லோ கலர் குட்டி ஷீட்டும் இந்த மாதிரி நான் கட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு அந்த எல்லோ கலர் ஷீட் எடுத்து ரோல் பண்ணிக்கோங்க. நான் நிறைய ஷீட் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ளவர் பண்ணுறதுக்காக. உங்களுக்கு என்ன கலர் ஷீட் பிடிக்குமோ அந்த கலரில் நீங்கள் ரோல் பண்ணி ஃப்ளவர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ இது மேலே க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ரெட் கலர் ஷீட்டை ரோல் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு அழகான க்யூட்டான ஒரு ஃப்ளவர் வந்து கிடச்சிரும். இதே ஃப்ளவர் வந்து உங்களுக்கு கொஞ்சம் லென்த்தாக வேணும் அப்படின்னா நீங்கள் லென்த்தான ஷீட் எடுத்து இதே மாதிரி கட் பண்ணி ரேப் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் லென்த்தான ஃப்ளவர் கிடச்சிரும். அவ்வளோதான். இதே மாதிரி நான் 7 ஃப்ளவர்ஸ் வந்து மேக் பண்ணியிருக்கேன். இப்போ உங்களுக்கு இந்த ஃப்ளவர்ஸ்லாம் எப்படி பொக்கேயில் வந்து ஆர்கனைஸ் பண்ணுமோ அதே மாதிரி ஒரு ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு டேப் போட்டு ஒட்டி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு வேஸ்ட்டு தர்மாகோல் பீஸ் எடுத்து கலர் பேப்பர் வச்சு ஃபுல்லாக ஒட்டிக்கோங்க. அவ்வளோதான். நம்ம செஞ்சு வச்ச ஃப்ளவர் பொக்கேயை தர்மாகோல் பீஸில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட க்யூட்டான ஃப்ளவர் பொக்கே ரெடி ஆகிடும். கீழே நீங்கள் ஏதாச்சும் ஸ்டிக்கர்ஸ் வேணும்னா ஸ்டிக்கர்ஸ் ஒட்டிக்கோங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. பை ஃப்ரெண்ட்ஸ்.